நம்ம சுற்றிலும் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் இயேசுவாகி அந்த கண்மலைக்குள்ள போயிருங்க, அந்த அடைக்கலத்துக்குள்ள போயிருங்க. நீங்க தான் எனக்கு அடைக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய கைக்குள்ள அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரும் தொட முடியாது. பிசாசு துரத்தி கொண்டு வரலாம், அவருடைய கையின் அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டு அவரை பார்த்த உடனே அவன் தலை தெருக்க ஓடி போவான். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சுழல் காற்றுகள் வீசினாலும் இயேசுக்கு முன்னால் அடங்கித்தான் ஆக வேண்டும். அவர் சகலத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை அடைக்கலாம், ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள நான் வந்துடுறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு ஆபத்து துரத்தி கொண்டே இருக்குதா? ஒரு ஆபத்து உங்களை தடுத்து கொண்டே இருக்குதா? சுற்றில சுழல் காற்று வீசிக்கொண்டே இருக்குதா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? அவருடைய கையின் அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க. உங்களுக்காக சிலுவையில காயப்பட்ட அந்த வெடிப்புள்ள கண்மலைக்குள்ள வந்துருங்க. அவ்வளவுதான், நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. சொல்லுங்க இன்னைக்கு, இயேசுவே எனக்காக சிலுவையிலே பிளக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், காயப்பட்டீர். நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என்னை பாதுகாக்கிறவர். இந்த சூழ்நிலையில என்னை தப்புவிக்க யாராலும் முடியாது. உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துடுறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அனுதினமும் என்னை காத்து நடத்துங்க. உம்முடைய கரத்துக்குள்ள என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.